வாங்க பழகலாம் வாங்க பழகலாம். Let's go baby. உலகத்திலே ரொம்ப அழகானவங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளை சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு 400 தடவைக்கு மேலே சிரிப்பாங்களாம். ஆனால் பெரியவங்க ஒரு நாளைக்கு 15 தடவை தான் சிரிக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே அழகாக இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வாய் விட்டு சந்தோஷமாக சிரிக்கணும். அப்படிப்பட்ட சிரிப்பை வாரி வாரி வழங்கிட்டு இருக்க ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் எங்களுடைய வாங்க பழகலாம் மேடை. ஸோ இந்த மேடையில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஓகே சூப்பர். ஏன்னா பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சிரிக்கிறதுலாம் சிரிச்சா லூசுன்றாங்க, அதனால தான் சிரிக்கிறது இல்லை. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற தத்துவத்தை பார்த்து அப்படி எல்லாம் சொக்கி போய் நிற்க போறீங்க, அப்படி தெமர போறீங்க. என்ன தத்துவம்னா டேபிள்னா இருக்கணும் சேரு, சம்மர்னா குடிக்கணும் மோர், காமெடினா இருக்கணும் ஜோரு. இவ சொன்ன தத்துவம் செம்ம போரு. அது எந்த இல்லை முஷரா பண்ணாது. ஐயோ சம்மர்ல வெட்டிடுவாங்க. ஓகே செம்ம 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 வா வாட்ட கருத்து தானு சொன்னது. இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட். அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? ஒரே கோட்டு ஒரே ஷர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அப்துல் கலாம் மாதிரி 2 ஷர்ட் தான் வச்சிருப்பேன். அதான் எபிசோட் ஃபுல்லா போடுவேன். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஓகே, இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடலாம். Okay, let's welcome them on stage please. இன்னைக்கு நம்ம கலை சேர பார்த்தா அப்படியே எலெக்ஷன் கேட்குற ஒரு ஆள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, இங்கே ஸ்ரீலங்கா டூரிஸ்ட்டுக்கு வந்து வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. ஏன்னா இங்கே வரவங்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டு லுங்கி எல்லாம் வாங்கி கட்டிக்குவாங்க, அந்த மாதிரி தான் இருக்காரு. சூப்பராக இருக்கீங்க. நான் லுங்கி கட்டிட்டு வந்தது காரணமே இருக்குது. வர்றப்போதே சொன்னா 2 மங்கி இங்கே இருக்குது ஓடுறதுக்கு. அதான் சொன்னேன், நான் தான் சார் பார்த்து தனுவை பார்த்து சொல்லுவாங்க. சொல்லிருக்காப்பா, நம்மளை பார்த்து தான் சொல்லியிருக்காங்களா? ஓகே சாரி, இட்ஸ் a misconception of the misunderstanding. என்னால அப்படி சொல்லிடக்கூடாது சார், மங்கின்னு சொல்லக்கூடாது, கொரில்லான்னு சொல்லியிருக்கணும்னு சொல்றாரு. அதானே? சரி நந்தா சார் சொல்லுங்க ஏதாவது. அது என்ன சொல்றது, நாளுக்கு நாள் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே யாரு என்ன சொல்ல முடியாது. இப்போ எங்கே போனாலும் வாங்க பழகலாம்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் வாங்க பழகலான்னு கூட முன்னாடி கூட கூப்பிட்டு அடிச்சு எங்கள் உள்ளுகேரு அப்படின்ட்டா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நீங்க அப்படி சொன்னீங்க, பக்கத்து வீட்டில் போய் வாங்க பழகலான்னு நாடகத்துக்கு இதுக்கு சொன்னங்க. நீங்க வந்து பழகுங்க வாங்க அந்த நல்ல இடத்துலாம் சொன்னீங்க, வேற எதுவும் இல்லை. எந்த இதுமான மத ப்ராமிஸ். எஸ், நெஞ்ச நக்கிட்டு. ஓகே ஓகே, கலை சார் ஏதாவது சொல்லுங்க. குரு ஒரு ஞானி வந்து நிஷ்டையில் இருந்தார். நிஷ்டையில் இருக்கும்போது சிஷ்யம் பக்கத்தில் வந்து கேட்டானா, குருவே உங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னானா. இல்லை குழந்தாய், நான் முற்றும் துறந்தவன், எனக்கு கோபமே வராது அப்படின்னாராம். அப்படியா? இல்லையே, எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்கு கோபம் வரணும் தானே. இல்லை குழந்தாய், நான் அனைத்தையும் கடந்து வந்தவன், எனக்கு கோபமே வராது. என்ன குருவே அப்படி இல்லையே, உங்களுக்கு வரும்ல சொல்கிறேன். ஏண்டா நாயை என்னடா நினச்சிக்கிட்ட நீ? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க சிரிக்கவே இல்லையே. இது இப்ப சிரிச்சாரு, ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அப்படியா? ஜெனரேட்டர் இல்ல சார், ஜெனரேட்டர்னா எவ்வளவு பேருக்கு பவர் கொடுக்குது, எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, அதை பத்தி தான் நான் சொன்னேன். சார் இப்போ நீங்க உங்க காமெடி சொல்லுங்க. அதாவது பொண்டாட்டி சொல்லுங்க, புருஷனுக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே தூக்கம் வருது, தூங்கின உடனே சாப்பாடு பசி வருது, இது அலுப்பு தானே, இல்லாடி கொழுப்புண்டாரா? ஓகே சொனால் இதை நோட் பண்ணி. ஓகே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பரான காமெடிஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்கள் சீட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுடைய காமெடிஸ் அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சிடலாம். அப்படியா? வெடி பார்த்து. ஃபர்ஸ்டாகவே வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து கலக்க போகிறது உசைன் அண்ட் புவனேஷ், அவங்களோட சேர்ந்து லோகேஸ்வரி. ஸோ அவங்க 3 பேருமே எங்கேயோ ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்குறது டூரிஸ்ட் போர்ட்லேருந்து வந்த மாதிரி இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ லெட்ஸ் வெல்கம் them on stage please. சொல்லி நடிகர்களை காணும். வரல, இன்னும் 5 நிமிஷம் பார்ப்பேன், இல்லாட்டி ஷூட்டிங் கேன்சல். வந்துட்டான் ஐயா. அப்பா புள்ள வா புள்ள. என்ன லேட்? பஸ்ஸு லேட்டு, அதனால் நாங்கள் லேட். கலைஞன் என்றால் டைமுக்கு இருக்கும், அவன் தான் கலைஞன். ஓகே சார், ஓகே சார், மன்னிச்சுக்கோங்க சார், நாங்கள் வரக்குள்ள கொஞ்சம் லேட்டாக போச்சு சார். நடந்து வந்து பஸ்ஸில் ஏறி வரக்குள்ள கொஞ்சம் லேட் சார். நடந்து வந்து பஸ்ஸில் ஏறினீங்க? நடந்து வந்து பஸ்ஸில் ஏறினோம். நடிக்கலுமா? ஓ சார், எங்களுக்கு நடிக்க இல்லாமல் இந்த மாதிரி இடத்துங்களுக்கெல்லாம் வர முடியாது சார். இப்போ இதில் வந்து எப்படி கேட்டால் ஃபைட்டிங். ஓகே சார், ஃபைட்டின்னா அதெல்லாம் வரும் சார், சும்மாவே வரும். ஸ்கிப்பிங், அது என்ன சார் எஸ்கேப்பிங்? ஏதாவது உண்டு? உண்டு. ரைட். ஜம்பிங்.
எல்லாம் செய்யும். ஓகே சார், எங்களுக்கு அதெல்லாம் முடியும் சார், எங்களுக்கு முடியும். உனக்கு முடியும் தானே? முடியும், எங்களுக்கெல்லாம் நடிக்க score excellent, நடிக்க okay. ஓகே. ஆஃப் மியூசிக். பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போனவன் நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே யாவே மூஞ்சி நல்லாலே குண்ட பக்கர மாற பக்கர ஹை 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 பருப்புல காத்திங்களம் மச்சான் ஹை 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 அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியலே அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழுட்ட முடியலே உண்ட பக்கர மாற பக்கர ஹை 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 பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போடவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே யாவே மூஞ்சி நல்லாலே பங்காரு வந்தாடி பார்வை நல்லாலே வந்தாரு வந்தாரு மனசு நல்லாலே மத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா மத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா நீ போனே முன்னாலே நானும் பின்னாலே போகாதே பின்னாலே பொண்ணுக்கு நல்லாலே போங்க போங்க வாங்க வாங்க எங்க போனா யாருக்கு என்ன நான் இருக்கேன் அவள் இருக்கா டூப்பு போடாதே பூந்தமல்லியல்லே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே யாவே மூஞ்சி நல்லாலே பொண்டாட்டி நல்லாத்தா கண்ணு நல்லாலே புருஷன் கூட நல்லாத்தா என்ன நல்லாலே மத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா மத்தும்ப கத்தும்ப மாற்றியம்பா இனிமேலே எங்கேயும் நீயும் போகாதே அம்மாடி இப்போதே லைசன்ஸ் கட்டாதே காதல் போதும் தூயது போதும் என்ன கொஞ்சம் பாரு கண்ணே காதலன்னே மாத்திக்கிட்டேன் குறுக்க வராதே பம்பு கப்பம் பம்பு கப்பம் பக்கு 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 பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே முகம் அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே யாவே மூஞ்சி நல்லாலே உண்ட பக்கர மாற பக்கர ஹை 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 பருப்புல காத்திங்களா மச்சான் ஹை 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 அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியலே அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழுட்ட முடியலே உண்ட பக்கர மாற பக்கர ஹை 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 பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போறவ நல்லாலே அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னே ஓகே, நம்ம டுபுக் அண்ட் டீம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டுபுக் வந்து டிரெக்டர் மணிரத்னம் ரேஞ்சுக்கு சீன் ஓட்டிட்டு இருந்தாரு. டுபுக்கு அடுத்த படத்துல என்ன போடுவீங்களா? நாங்க 2 பேரும் சேர்ந்து நடிப்போம். பாசுவும் ரிஹர்சல் முதல்ல ரிஹர்சல் வரும். உங்களுக்கு ரிஹர்சல் வரணும். ஓ, அதுக்கப்புறம் தான் டான்ஸ். அதுக்கப்புறம் நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க. இப்படி பார்த்தா சான்ஸ் எனக்கு வேணாம். கடைசி சொல்லுங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இல்லை இன்னும் விசேஷமாக என்னென்னா இவ்வளோ உடம்பு வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அதுக்கு முதல் பரிசு கொடுக்கணும். யார் சார் நீங்க யார் சொன்னீங்க? இவங்களே இல்லை 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஈஸ்வரிக்கு வந்து அன்னையிலேருந்து ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். அன்னையிலேருந்து ஆட்டம் இன்னும் போகல இதுக்கு. அதே மாதிரி மற்ற 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு முதல்ல அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சீனாவில் கூப்பிட்டாங்க. அங்கெல்லாம் போகாமல் நம்ம செட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை விட்டு போக இல்லை, நான் வந்து பேசிக்லி கமிங் ஃப்ரம் UN ஹை கமிஷன். ஆனால் இது என்ன விஷயம்னா நம்ம இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்னு யோசிச்சிருக்கேன். வெரி குட். இப்போ அடுத்தது வந்து நீங்கள் யார் கூட ஆட போறீங்க தெரியுமா? மாபெரும் டான்சர் சித்திக் கூட ஆட போறீங்க. மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சுக்கு ஆடுவாங்க.
நான் தான் சார், நீங்க சொல்லுங்க. இதுல வந்து நீ வாரவங்களுக்கு சித்திக்க செட் பண்ணி விட்டுறாது, ஏற்கனவே சித்திக்கு வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட இருந்த அந்த விஷயங்கள், ரிதம், அதெல்லாமே சூப்பராக. எவ்வளோ பெரிய உடம்பை வச்சு கூட செஞ்சுன்னு சொன்னாலும் இந்த இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல கூட அந்த பாட்டை ரொம்ப அழகாக அண்ட பக்கற மாற பக்கற ஹை ஹை சூப்பராக செஞ்சாங்க. பெஸ்ட் அப்படின்னு மாட ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர் சரி, பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க் யூ சோ மச். ஓகே ஓகே, செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம ஹுசைன் அண்ட் டீம். அதாவது சொல்லணும்னா டுபுகன் டீம் செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு கம்மையவலையில இருந்து. அவர் யாருன்னு தெரியுமா? அதுவும் பசறையில இருந்து. அதுவும் வந்து 7ஆம் நம்பர் தெருவுல இருந்து. அதுவும் அவர் வந்து பேனர் வச்சிருக்காரு. அப்பனா எல்லாருமே தெரிஞ்சிருவார், ரவிக்குமார் தான். சில நடிகர்கள் போயிட்டு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டு பிறகு பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சின்ன கான்செப்ட். ஐயா கிளம்பிருச்சியா, நாய் கூட்டமே கிளம்பிருச்சியா, இங்க பாருங்கய்யா. டேய் பிடிக்குதுடா ஓடுறா. பாருங்களா அந்த நாய்களை. டேய் என்னடா அது, ஒரு கூட்டமே வருது. ஐயோ, நான் ஊழ விட்டனால எல்லா கூட்டமும் கிளம்பிருச்சையா. இப்ப எப்படி நம்ம கடந்து போறது? என்ன பாக்குற, உனக்கு மட்டும்தான் கடிக்க தெரியுமா? எனக்கும் கடிக்க தெரியும். என்ன குலைக்கிற, உனக்கு மட்டும்தான் குலைக்க தெரியுமா? எனக்கும் கலைக்க தெரியும். இங்க பாரு, எங்க பின்னால பல நாய் கூட்டமே இருக்கு. கொண்டு தொட்டு வச்சுக்க, உன் மேல ஒரு எலும்பு கூட எடுக்க முடியாது. வரட்டா? இதை பாரு, இப்ப நீ போகலன்னு வச்சுக்க, நான் எங்க நாய் கூட்டத்தை விட்டு உன்னை கொதறி எடுத்துருவேன். விட்டுட்டுமா? போ. என்ன கிட்ட வர? என்ன கிட்ட வர? இதை பாரு, நான் யாருன்னு தெரியல. தலை நான் இறங்கி போறவில்ல, ஏறி போறவேன். அது அடுத்து நம்ம சரத்குமார் வராரு. அட என்ற கண்ண நானும் பாத்துக்கிறேன். யாரும் இந்த நாயை விரட்ட முடியாம இருக்கீங்க. இப்ப பாரு, நான் விரட்டுறேன். என்னுடைய 8பட்டி கிராமத்தில் உள்ள அந்த நாய்களை கூட்டு வாப்பா. இப்ப பாரு, விரட்டுறேன் நானு. கூட்டு வா கண்ணு. என்ற கண்ணு, நீ போக மாட்டியா இருக்கா? அடிச்சேன்னு வச்சுக்க, அந்த காம்பு எடுத்தா அடிக்கடா, அடிக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கல. இதை பாரு, என்ன பாக்குற? உடக்கு படுத்தா கடிக்க தெரியுமா? எனக்கு கடிக்க தெரியும். இப்ப நீ ஓடல வச்சுக்க, இங்கிருந்து நான் ஓடிடுவேன். அவ்வளோதான் சொல்றேன். ஆட்டுமா? அடுத்து நம்ம உசிலமணி அவர்கள் வராருங்க. அஜய் தம்பி, இந்த நாய்களை விரட்டிட்டுக்கா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஏகத்தை குத்தாட்டான விரட்டிடுவது என்ன தம்பி? குட்டி நாயி, இப்ப நீ கடிக்க வந்தீங்கன்னா வச்சுக்க, நான் உன்னை கொடடி எடுத்துடுவேன். எனக்கு இருக்க உடம்புக்கு மேல பறித்தேன்னு வச்சுக்க, அமிங்கி செத்து போயிடுவேன். உடுக்க ஓடி போயிரு. இதோ பாரு, இப்போ ஓடலேன்னு வச்சிருக்க, நின்னால ஓட முடியாது. நம்ம இதுவா நடந்தே போயிடுவேன். வச்சுமா? அடுத்து நம்ம கருணாநிதி வராரு. அவரை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கிடக்கு. எல்லாருக்கும் வணக்கா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட என்ன கண்ணு, நாய்களை விரட்ட முடியல, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் காரை விட்டு விரட்டில இல்லை? தமிழர்களே, தமிழ் நாய் கூட்டவே எல்லாரும் கிளம்பி போங்க. நம்ம தமிழ் மக்கள் தான் இங்கே பிரவேசிக்கிறாங்க. எல்லாரும் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாப்பாடோ, நல்ல இறைச்சியோ, நல்ல உணவுகளை நான் தருவேன். அதுக்காக எங்களோட அமைப்பில் நிறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் கிளம்புங்க. தமிழர்களே, நீங்கள் போங்க. அப்புறமா அப்பை நாய் போல திருப்பி வராரு ஒருத்தர். அவர் தான் டி ராஜேந்திரன் அவர்கள். இதை பாரு, இங்கே பாரு. வெறி நாயே, சொறி நாயே, கேவல கட்ட நாயே, கடி நாயே, இப்போ நீ போகலன்னு வச்சுக்க. வாடா மச்சி, வாழைக்கா தச்சி, உடம்ப பிச்சி, போட்டுக்கடா வச்சு. இப்போ பாரு, டென்டனக்கா, டெனக்குனக்கா, டென்டனக்கா, டெனக்குனக்கா. பாத்தியாடா, விட்டு டான்ஸை பார்த்தே அந்த நாயும் டான்ஸ் ஆடி கீழே விழுந்துருச்சு. இப்படியே மெயின்டைன் பண்ணி நீங்க தப்பிச்சு போயிருங்க. நான் ஆடிக்கிட்டே இருக்கேன்.
அங்கிட்டு போயிட்டு பேய் கிட்ட மாட்டுறாங்க. பேய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யாரு நீ? இதை பாரு, எதுக்கு இங்கே வந்திருக்க? ஏய் நான் ஒருத்தனை பழி வாங்கன்றா. யாரை பழி வாங்கணும்? ஏய் நம்ம ஜசோடா. எதுக்காக ஜசுவை பழி வாங்கணும்? ஏய் அவன் காமெடின்னு சொல்லி நம்மளாம் அறுத்துக்கிட்டு இருக்கான்டா. என்ன சொல்ற? ஏய் அடுத்து ஒரு புள்ள இருக்குடா. யாரு? அந்த தானே புள்ளடா. எதுக்காக அந்த பிள்ளை பழி வாங்கணும்? அந்த புள்ள மேக்கப்லாம் முடிச்சு இந்த கம்பெனிக்கு நஷ்டம் கொடுக்குறாப்பா. ஏய் இதெல்லாம் ஒரு காரணமா? உடனே அவங்க 2 பேர் கடத்திரு. ஏன்னா எங்களுக்கு அவங்க தான் பிரச்சனையா இருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. ஓகே, செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் நம்ம ரவிக்குமார். ரவிக்குமார், பேனர்லாம் அப்படியே இருக்கா இல்லாட்டி எல்லாம் கழட்டிட்டு போயிட்டாங்களா? எல்லாம் கழட்டி வச்சிருக்காங்க. நீங்க மாறிட்டீங்களா? எல்லாம் கழட்டி வச்சிருக்கேன். அப்படி ஆம்பளை வாசியில் பேசினா தான் நம்புவோம். ஓகே ஜட்ஜஸ், நீங்கள் சொல்லுங்கள். ரவிக்குமார் கிட்ட நான் பார்த்துக்கிட்டு இருக்க நல்ல டேலண்ட் இருக்குது. இன்னும் வெளியில் வர்றது எக்கச்சக்கமான சங்கதியெல்லாம் வச்சுருக்காரு. அதுக்கு வாங்க பழகலாம் இன்னும் நிறைய சந்தர்ப்பம் கொடுக்கணும் அவருக்கு. ஆனால் எனக்கு அவர் இந்த பண்ணுற போது அந்த வடிவேலும் அந்த மற்ற யார் உசிலமணி அப் டு டேட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கலைஞர் கொஞ்சம் ஒரு மாதிரி, இது பர்ஃபெக்டாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு வடிவேல் பண்ணார், நல்லா இருந்தது. ஆனால் இது இந்த வடிவேல் பண்ணுறது இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும் எஸ்எஸ் சந்திரன். ஆமாம், எஸ்எஸ் சந்திரன் வந்து இலங்கையில் தான் இருந்தார் முதல்ல நாடகம் நடிச்சுக்கிட்டு சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி. அப்புறம் அங்கே இங்கேருந்து போயிட்டாங்க, நம்ம சினிமாவில் வரணுங்கிற ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டார். அதே மாதிரி சில நேரம் இவர் ரவிக்குமார் வந்துடுவார்னு நினைக்கிறேன் தமிழக சினிமாவில். அப்படி போன போது ஒரு நாள் நான் சென்னையில் போன போது அவர் திமுகவோட சேர்ந்து பெரிய பேச்சாளன் ஆகிட்டார் அங்கே. அப்போ பார்த்தா சைதாப்பேட்டையில் பேசுகிறான்னு கேட்டு நாமளும் போயிட்டு நிற்கிற ஒரு மாலையை வாங்கி போடுவேலான்னு. நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு மேடையில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ ஒரு கலைஞர் எல்லாம் சொன்னார்ல, ஜெயலலிதா பற்றி சொன்னார் தான் இந்த சப்ஜெக்ட் நின்று வந்தது. உடனே மேடையில் பேசியிருந்தவர் சொன்னார், இதோ நம்ம நகைச்சுவை தென்றல் எஸ்எஸ் சந்திரன் அவர்கள் வந்து விட்டார்கள், இப்போது அவர் ஜெயலலிதாவை கிளி என கிளிப்பார்கள் அப்படின்ட்டு இறங்கிட்டான். உடனே அந்த எல்லாம் வந்தோடனே சந்திரன் வந்து மைக்கை பிடிச்சார். என்னமோ எனக்கு முன்னால் பேசின தம்பி ஜெயலலிதாவை நான் என்னமோ கிளின்னு கிளிப்பேன்னு சொல்லிட்டு போகிறார், கிளிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த அம்மா தான் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா எல்லாம் ஓஹோன்னு சிரிச்சிட்டாங்க. சிரித்த உடனே அவர் சொன்னால், பார்த்தீங்களா நான் என்னமோ நினச்சி சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் இந்த அம்மாவோட மான மரியாதையெல்லாம் அந்த தொப்பிக்காரன் கிழிச்சிட்டான்னு சொல்ல வர்றேன் அப்படின்னாரு. தொப்பிக்காரனா யார் அப்படின்னாரு. புரியலை. அந்த ஆளுக்கு மேலே ஒன்றும் கிடையாது கீழே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சந்திரன். என்ன திருப்பி சிரிக்கிறாங்க எல்லாருமே. அப்புறம் கேட்டாங்க, என்ன சொல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ நினச்சி சொல்கிறேன், நீங்கள் என்னமோ நினச்சி சொல்கிறீங்க, தொப்பிக்காரனுக்கு மேலே மூளையும் கிடையாது கீழே இதயம் கிடையாதுன்னு சொல்ல வர்றேன்னாரு. அந்த மாதிரி எஸ்எஸ் சந்திரன் மாதிரி நீங்களும் வரணும்னு உங்களை வாழ்த்துறேன். ஓகே சூப்பர். வளமை மாதிரி இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மிமிக்ரின்றது ஒரு கஷ்டமான விஷயம். அதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நடிகனாக வருது, முடியும் பொழுது ரவிக்குமாராக வருது. அது கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது வந்து இப்போ இந்த யசோ எனக்கு பிடிச்ச ஒரு கலைஞன் இலங்கையில் வந்து உண்மையிலே அவர்கிட்ட நிறைய விஷயம். அவர் கருணாநிதி ஜெயலலிதா எப்படி பேசுவாருன்னு தம்பி நீ பேசி காட்டுன்னா அது நான் ஏன் பேசி காட்டுறேன்னா நான் பேசி காட்டுறேன். அதுக்கு இவ்வளோலாம் கருணாநிதி ஜெயலலிதா பேசி காட்டுறாரு. ஓகே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக விதப்பேன் என்றும் கவுந்து விட மாட்டேன், நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் இப்படின்னு அவர் சொல்லியிருப்பேன். இதே வந்து நம்ம ஜெயலலிதா வந்து அது கவுண்ட் கொடுக்கணும். கருணாநிதி சொன்னார் கட்டுமரமாக மிதப்பாராமன்று, நாங்கள் கப்பல் அவரையே தாண்டி போயிருவோம், செய்வீர்களா செய்வீர்களா மக்களே செய்வீர்களா, இரட்டை இலக்கி போடுவீர்களா அப்படின்னா எல்லாம் ஜாலியாக கை தட்டுவாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது நான் சொன்ன காரணம் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது, உங்ககிட்டே அந்த விஷயம் இருக்குது, அது சரியாகவே பயன்படுத்தி கொண்டால் எல்லாருக்கும் போகலாம். ரவிக்குமாருக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயம் உள்ளவர் தான். வாழ்த்துக்கள். ஓகே, கமவேல ரவிக்குமார் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்டோட ஒரு வித்தியாசமான டீம் வந்து உருவாகி இருக்குது. அதுதான் ரிஸ்வி, அசங்கா, ராதா. ஸோ இவங்க 3 பேர் வந்து வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு ராதா அப்படியே பாருங்களேன், செம்மையா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து தொப்பிலாம் போட்டு வந்திருக்காங்க. நீ கண்டிப்பா ரிஸ்விக்கு அடிதான் விழ போகுது அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த கான்செப்ட்லேருந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage please. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும்
புது மாப்பிள்ளை பாப்பா பாரு நல்ல யோகமடா பாப்பா பாரு அந்த மணமகள்டா பாப்பா பாரு அந்த நேரமடா பாப்பா பாரு புது மாப்பிள்ளை பாப்பா பாரு நல்ல யோகமடா பாப்பா பாரு அந்த மணமகள்டா பாப்பா பாரு அந்த நேரமடா மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா குணம் இருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா வசீகரா பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி பட்டுப்பாய் விரி சுபராத்திரி புது மாதிரி விடிய விடிய சிவராத்திரி நீங்க நல்லா எதிர்கொள்ளும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா எதிர்கொள்ளும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே
மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா தெய்வம் அது தாய்க்கும் கீழதான் எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான் அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதான் எந்த தாயவளும் சாமிக்கும் மேலதான் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை. ஓகே, எங்களுடைய ரிஸ்வி, ராதா அண்ட் அசங்கா 3 பேரும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ராதா, நீங்க ஜெட்லி படம் ஜாக்கி சான் எல்லாம் நிறைய பாப்பீங்களா? பாலநாதா ப்ரூஸ்லி ஃபிலிம்ஸ் Vasantham TV, they put the movie, you see? Jai the movie. 7 கிலோமீட்டர் காலை மேல தூக்குறீங்க. லேடி ஜெட்லியா? இட்லி நிறைய சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஓகே, சின்ன இட்லி குண்டா மாதிரியே இருக்காங்க. செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அதனால நீங்க தெமரி அடி அப்படி வாங்குறீங்க. செம்ம அடி. அவங்க அம்மா பாருங்க, அப்படியே காந்திமதி மாதிரியே இருக்காங்க அவங்க அம்மா. சொல்லுங்க. ஆனா விஜி அவங்க தவிர அவங்க 2 பேரும் பார்த்தோன்னா நம்ம சகோதர மொழி பேசுகிறவங்க. ஆனால் அந்த பாடல்களில் வர கருத்துக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்து அவங்களுடைய பாவங்களும் அபிநயங்களும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதுலேயும் எங்கள் ராதா அசத்திட்டாங்க, அசத்தி. ஆனால் ஒன்று, ராதா கல்யாணம் கட்டிருக்காங்களோ என்னவோ தெரியல, கட்டினா நான் புருஷன் என்ன கட்டிட்டாங்களா அந்த ಬೆಂದಲದೆ ಮಾತ್ಯಾಗ ಎದುರ ಮುನಾವೇದಿಗಿಂದ ನಾವು ಇತ್ತಾನೆ ಅವಾಗ ಫೈಟ್ ತೆಗೆದಾಕಲ್ಲ. அதான் இது இப்போ ஒரு விஷயத்த என்னன்னா, அவர் சொல்றாரு 6 குழந்தைகளுக்கு அம்மான்னு சொல்லி. இல்ல சும்மா அம்மா இல்ல, சும்மா சும்மா சொல்லிருக்காங்க. குழந்தைங்க சும்மா கிடைச்சதா இல்லாட்டி அவங்க பெத்தது தானே? வீட்டுல நாய்க்குட்டி 6 வளர்க்குறாங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படியா எத்தனை ಇದಕ್ಕಿನ ಬಾಬಾ ಏಕೆನಾ ಏಕನೇ ನಮ್ಮ ಮತ್ ಮೇಲೂ ಬಹುಮೈ ಸೂತಿ ಒಂದು ಐ ವಿಲ್ highly appreciate you. சூப்பர். உண்மையிலே இதில் பெரிய விஷயம் வந்து அந்த ஒரு கதையை ஸ்கிரிப்டாக அந்த பாடல்கள் கோர்வையாக கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஒரு மனைவி தாய்க்குள்ள வித்தியாசத்தை காட்டினாங்க. இன்னும் கொஞ்சம் ரிஷ்வி வந்து கடைசி அந்த அம்மா சென்டிமெண்ட்டை வந்து அவங்க நடிக்கும் பொழுது அவங்க காலில் விழுந்தெல்லாம் என்று இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்க பாடும் பொழுது நீங்கள் இப்படி கை செய்யும் பொழுது சில எக்ஸ்பிரஷன்கள் விளங்க இல்லை. அந்த சீனும் நல்லா இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ராதாவுடைய பொசிஷன் ரொம்ப அழகாக அந்த போர்ஷன்லாம் செஞ்சாங்க. அம்மாவும் நல்லா செஞ்சாங்க. கடைசியாக விட்டு போய் அந்த அம்மா வரும்பொழுது நீதா எனக்குன்னு சொல்லி காலில் விழுந்த அம்மாவோட நீங்கள் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக செஞ்ச அளவு சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். 3 பேரும் ரொம்ப அழகாக செஞ்சீங்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு உமா கிடைத்தானே அம்மா சும்மா. ஓகே, நைஸ். எங்களோட ரிஸ்வி, ராதா, அசங்கா 3 பேரும் சூப்பராக கலக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் கலக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எட்வர்ட் அண்ட் ரஜா. ஆமாம், அவன் பார்க்கும்போது எட்வர்ட் வந்து ஹீஸ் கமிங் லைக் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். டுடே ஏதாவது விற்க வந்துருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஓகே, சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நாமளும் டாக்டர் ஆகி 15 வருஷம் ஆகிருச்சு. இன்னும் ஒரு பேஷண்ட்டை கூட ஒழுங்காக பார்த்ததில்லை. ஏற்கனவே ஒரு ஊரில் இருந்தேன். அவங்க 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்தாலும் 2 கிழமையில் செத்து போயிட்டாங்க. என்ன செய்ய? இங்கேயாச்சும் ஒரு பேஷண்ட் வந்தே ஆகணும். வந்தால் தான் நம்ம கல்லா கட்டும். என்ன செய்ய? வரணுமே. சரி, வரட்டும். ஏதாச்சும் ஒரு பேஷண்ட் வரான்னு பார்ப்போம். நம்ம ಸಂಜಾನೆ ತೋನೆ ತಾನೇ ನೇನಾನೋ ಅವ ತುಂಬಕ ತಾನೆ ಅಂಬಿ ಲಂಬಾನೋ ಓ ಸುಕುಮಾರಿ ಓ ಶೃಂಗಾರಿ ಏಲಂಗಾರಿನಿ ஓ சுகுமாரி. போதுண்டா சாங் போட்டது. உட்கார்றா, உட்காரு. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. நான் தான் அம்பி. என்னது? அம்பி. கரண்ட் கம்பி மாதிரி இருக்கேன். என் பேர் அம்பிங்க. அடிக்காதே, வலிக்குது. வலிக்குதா? உன் பேர் என்ன சொன்ன? அம்பின்னு சொன்னேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர். அதாவது சாப்பிட்டா எனக்கு பேச முடியல டாக்டர். தூங்கினா நடக்க முடியல டாக்டர். ஏய், சாப்பிட்டா எப்படிடா பேசுறது? சாப்பிட்டா பேசறாதுடா. தூங்குன கதைக்கேலாடா. பெரிய இது ஒரு நோயாடா? இல்ல டாக்டர், எனக்கு நிறைய நோய் இருக்கு டாக்டர். என்ன நோய்? வாய் நாறுது டாக்டர். யார் விட்டு? நீங்க வாய் திறந்ததுல இருந்து டாக்டர். நான் வாய் திறந்தது. ஏன் வாய் நாத்த முடியா? ஆமா டாக்டர், கொஞ்சம் பேசுங்க. ஏய், நான் டாக்டர், நல்லா தெரிஞ்சுக்க. நீ பேசன். ஓகே.
உனக்கு என்ன பிரச்சனை மூலம் சொல்லு. நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர். அதை தாண்டா சொல்றேன். எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது டாக்டர். எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்றது. என்னை எப்பயாவது என்னை குணப்படுத்திடுங்கோ. மேல சொல்றா. இல்ல டாக்டர், எனக்கு வேர்க்குது டாக்டர். மேல சொல்றா. ஐயோ டாக்டர், ஏய் ஐயோ என்ன உடம்பெல்லாம் வேர்க்குது டாக்டர். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏறங்கடா. போட்டுருங்க, மன்னிச்சிருங்க. மேலனா ஏன் மேல ஏறியா? ஐயோ நீ பேச, நான் டாக்டர், அது ஞாபகம் இருக்கட்டும். ஐயே சும்மா இது பண்ணிக்கிட்டு. உனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லு. செத்து உட்கார்ந்துக்கிறேன். உட்கார். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இல்ல நிறைய பிரச்சனை இருக்கு டாக்டர். எனக்கு மனசுல நிறைய குழப்பம் டாக்டர். அது நீ பார்க்கும்போது தெரியுது உனக்கு மனசுல நிறைய குழப்பம்னு. நீ சொல்லு. எனக்கு மிமிக்ரி பண்ணணும்னு ஒரே ஆசை டாக்டர். என்ன கறி? மிமிக்ரின்னு சொன்னேன். என்ன கறி? ஐயோ மிமிக்ரிங்கிறது ஒரு கலர் டாக்டர். நீயா பண்ணாடா கொலை. எல்லாம் இதான் பேசுறேன் ஒரே குரலை பேசி கொலை பண்றாங்க இங்க. ஐயோ ப்ரொடியூசர் ஏசுறாரு. எனக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். உனக்கு நல்லா பாத்துக்க. இந்த கையை பாரு. கையை பார்த்தா என்ன தெரியுது? விரல் தெரியுது டாக்டர். விரல் பெருசு பெருசா தெரியுதா? ஆமா ரொம்ப பெருசா இருக்கு. விரல் பாரு. மயக்கம் வரணுமே. வருது வரணும் 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 வரணும். தூங்கிராத. சரி டாக்டர். தூங்கிராத. சொல்லுங்க. மயக்கம் வந்து எப்படி தான் இருப்பாங்க? இப்போ உனக்கு 20 வயசு. எனக்கு இப்போ 20 வயசு டாக்டர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நல்ல டாக்டர். உனக்கு இப்ப இப்பு நோட்டீஸா சிம் பண்ண போறேன். நல்லா பாத்துக்க. ஐயோ சிம் என்கிட்ட 2 சீம் இருக்கு. இப்போ நோட்டீஸா பண்ண போறேன்டா. ஓகே ஓகே பண்ணுங்க. இப்போ உனக்கு 10 வயசு. ஐயோ பரவமுனியம்மா. பரவமுனியம்மா? இல்ல பரவமுனியம்மா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா. ரொம்ப நல்லா ஒப்பாரி பண்ணுவா. அது எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கே ஒப்பார வைக்க ஆள் இல்லடா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்களும் ஒப்பார வைக்க ஆள் தேடிட்டு இருக்காங்க. தெரியுமா? இப்போ உனக்கு 5 வயசு குறையுது. இப்போ உனக்கு 5 வயசு. எனக்கு மிமிக்ரி பண்ணணும் டாக்டர். உனக்கு மிமிக்ரி பண்ணணும். வந்தாலும் என்ன சொல்றாங்க? டிமிக்கிரி பண்ணிட்டு போல. எலும்பு முதல்ல எலும்பு பாப்போம். சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க. இப்போ நீ செய்ய பாப்பா மிமிக்கிரியே. இல்ல டாக்டர், எனக்கு மிமிக்ரி பண்ணா உடம்பெல்லாம் பிரச்சனை வரும் டாக்டர். அது உடம்பெல்லாம் வேர்க்கும். உடம்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியல டாக்டர். விட்டுருங்க. பண்ணுடா. பண்ணுடா. மிமிக்ரி பண்ணுடா. என்ன இது? எல்லா இடத்துலையும் கேமரா செட்டுன்னு போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா எதுக்குட அம்பிய நொய்ன்னு கேள்வி கேட்டுக்க. நீ யாரா? நான்சென்ஸ். இந்த வாய்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? நான் தான் அண்ணியன். முழிச்சிட்டு இருக்கான் பாரு. தெரியல. நான் தான் அண்ணியன். நான்சென்ஸ். என்னது அவன் அம்பி நீனு அண்ணியன் அண்ணியன் ஒரு கணக்கா வந்துருச்சு உனக்கு. அது நீங்க தான் சொல்லணும். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு முழிச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன இது வரலன்னு நினைக்கிறேன். 5 பைசா தேடுனா தப்பா? நானா? 5 பேர் 5 பைசா தின்னா தப்பா? இது ஏற்கனவே ஹக்கீம் பண்ணிட்டான். அந்த சேர் ஏசிட்டு இருக்காரு. இதே பண்ற அப்படி. ஏய் பேபி கீப். நான்சென்ஸ். சரி முதல்ல உனக்கு நான் பண்ண போறேன். பாத்துக்க. நல்லா பாத்துக்க. இத பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? இல்லாட்டி உனக்கு என்ன ஞாபகம் வருது? எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கியா? ஏய் என்னடா நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ பண்ண சொன்ன டயலாக யாருன்னு சொல்லுடா. ஏய் என்ன பார்த்தா தெரியலையா? நான் தான்டா கேப்டன். எந்த டீம் கேப்டன்டா? இலங்கை கிரிக்கெட் டீம் கேப்டனா இல்ல ஃபுட்பால் டீம் கேப்டனாடா? எனக்கு எத்தனை நாளைக்கு இந்த கவுண்டர் அடிக்க போற? புதுசா ஏதாவது கேளுப்பா. என்னடா நீ முதல்ல யாருன்னு சொல்லு. நான் தான் கேப்டன். கேப்டன் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு. C4 சினிமா, A4 அதுல மட்டும் இல்ல, P4 பாகிஸ்தான்லயும், T4 தீவிரவாதிகளை, A4 அடிச்சு, I4 இழுத்து நொறுக்குறவன். இந்த பாகிஸ்தான்காரனுக்கு என்னடா தெரியும்? ஏய் பாகிஸ்தான்காரனை பத்தி பேசாத. இலங்கைக்கு 11 பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க கிரிக்கெட் விளையாடவா? ஏய் மொக்க காமெடி பண்ணாதடா. தீவிரவாதிங்க வந்திருக்காங்க. அவங்கள சுடாம விட மாட்டேன். எனக்கு அவங்க வேணும். அவங்க இங்க தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். யாரு நீயா? ஏய் சொல்லுல யாரு? நில்லுடா நில்லுடா. கேப்டன் பாரு. ஏறாது போலயே. இப்படியாவது சுடணும். அவனை நான் சுடணுண்டா.
என்ன விடுறா கொஞ்சம் இருறா. ஓகேடா. இவன் வாழ்க்கையில இந்த டோச்சில் அடிச்சாவது ஒளியேற்றி பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்ப உனக்கு இதை பார்த்தா என்னடா தெரியுது? என்னடா இது ரொம்ப சின்னதா இருக்கு. பல்ப என்னடா சொன்ன? என்ன உனக்கு தெரியாதாடா? தெரியாதனால தான்டா கேட்கறாடி, சொல்லுடா. டேய் சத்தியமாக சொல்லு, என்ன யாருன்னு தெரியாது? அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்குமே தெரியாதா? நான் தான்டா நம்பியாரு. சொல்லிடு, குரல பண்ணுடா. டேய் பர்ணாம குரல பண்றதான்டா ஃபேமஸ். அவன் யாரை கேட்டுட்டு இருப்ப? யாரு சொல்றேன். மணிமாற எங்கடா இருக்கா? அது யாரா மணிமாற? இவ்வளவு நீ மணிமாறனா எங்கேயோ வச்சிருக்க. உனக்கு மணிமாறனா தெரியாது? தெரியாதுடா. சத்தியமா தெரியாது? அம்மா சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது? தெரியாடா, மாமி சத்தியமா தெரியாதுடா. நான் அவங்கிட்டயே அவன் எங்க இருக்கான்னு கேட்டுக்கிறேன். நீ போல இருடா. ஏய் என்னடா நீ இருக்க சொல்ற? கொஞ்சம் இரு. உனக்கு கொஞ்சம் இருடா. உனக்கு இவரை பார்த்தா கட்டாயம் உனக்கு குணமாகியே ஆகும்டா. நல்லா பார்த்துக்க. இவரை பார்த்தா கட்டாயம் கட்டாயம் குணமாகியே ஆகணும். இவரை நல்லா பாருங்க, சரியா? நல்லா பாருங்க, பார்த்தா குணமாகியே ஆகணும். இவரை காமிச்சு என்ன நடக்குன்னு பாரு. ஏய் உனக்கு இதை பார்த்தா என்னடா தெரியுது? நல்லா பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டாக்ஸ் இருக்கும், இந்த ஊரில் நிறைய டாக்ஸ் இருக்கும். அதாவது ஆம்பளை டாக்ஸ் எப்படி இருக்கும், பொம்பளை டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குறோம். அது ஆம்பளை டாக்ஸ் எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். பொம்பளை டாக்ஸ் வந்துக்கிட்டு பொம்பளை டாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆம்பளை டாக்ஸ் வந்துக்கிட்டு தூரத்துலேருந்து ஒரு நாய் குலைக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இதை கண்டு ரொம்ப வெசரில் ஆம்பளை நாய் குறைக்குது. எனக்கு தெரியும்டா, நீ வந்தாலும் நாயை விட மாட்டேன்னு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக்கெல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம மியூசிக்கெல்லாம் பண்ணலாம். இந்த ஆம்பளை மியூசிக் பொம்பளை மியூசிக். ஆமா, அதான் மியூசிக்ல ரெண்டு வகை இருக்கு. அதாவது ஆம்பளை மியூசிக் ஒன்று, பொம்பளை மியூசிக் ஒன்று, அழியிலையும் மியூசிக் இருக்கு. நான் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இப்போ பேட்டுக்கோழி கத்துற எப்படின்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா சுகமாக்குறதா இன்னும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நான் பேசிட்டே இருப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இவரை காமிச்சா பொம்பளை ப்ரோகிராம் இருக்கு, ஆம்பளை சுகமாக நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இத போல பாரு. இப்போ இவரை பார்த்தா என்ன நடக்குன்னு பாப்போம். இவரை பார்த்தா என்ன ஞாபகம் வருது உனக்கு? ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, சும்மா ஏதாச்சும் பண்ணு சார். சத்தியமா தூக்கிறாரு, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணு சார். இது சத்தியமா தூக்கிறாரு, ஏதோ ஏதோ ஒரு ஆசையில பண்ணிட்டு எடிட்டிங்ல கட் பண்ணிடுறாரு. நல்லா இருக்கும். என்ன ஓகே, எங்களோட ராஜா அண்ட் எட்வர்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. மிமிக்ரி பண்ணுறதுல இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் சும்மா ஒவ்வொருத்தரை ஃபாலோ பண்ணி மட்டும் ஆக்ட் பண்ணாமல் ஒரு கன்செப்ட் வச்சுட்டு பண்ணுறாங்க. அதுதான் இதோட பெரிய பியூட்டி. அது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு கன்செப்டை வச்சு பண்ணுற போது அது அலாதியான ஒரு டேலண்ட் வேணும். அது அந்த வகையில் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் எட்வர்டு கொஞ்சம் டோனிக், ஒரு டெம்போ டோனிக் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரஜாத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக இந்த கான்செப்ட் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களும் இதில் வந்து ஒரு படத்தை காட்டணுன்னே அவரை ரவிக்குமாரமாய் பண்ணிட்டார். முஷராப்பை காட்டணும் எடிட்டிங்கில் தூக்கிடுவான்னு பயத்திலே ஓடிட்டார். நல்லா இருந்தது. அப்போ எடிட்டிங் முஷராப் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அவர் அப்படியாப்பட்டாரு, நல்ல விஷயத்தை மட்டும்தான் விட்டுறாரு. அதுக்காக ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வெட்டவே மாட்டார். அந்த அளவுக்கு சிறப்பாக, மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ வந்து இதே நம்ம செட்டில் சரோஜினின்னு ஒரு கேர்ள் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க டெங்கு காய்ச்சலில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க இல்லாதனால அந்த குறையை வந்து நான் தீர்த்து வைக்கலான்னு இருக்கேன். போன எபிசோடில் வந்து யார் கூட பெர்ஃபார்ம் பண்ணாரு? டுபுகன் டீம் கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மனுஷன் கல்யாணம் கட்டி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல இந்த வீட்டுல, அந்த வீட்டுல இந்த வீட்டுல ஒண்ணும் இல்ல. என்ன 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 வயிறு வலிக்குது.
அந்த மாதிரி பண்ணி நேற்று வந்து நான் பார்த்தேன் இதை கேப்சர் பண்ணி எப்படியா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ல ப்ளே பண்ணி காட்டணும். அந்த சரோஜா அது பண்ணி அவளுக்கு டெங்கு வந்திருக்கு, அதை பண்ணி பண்டி காய்ச்சல். இப்போ லைட்டா இடுப்பு பிடிச்சிருக்கு சார். அண்ட் எட்வர்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் எங்களுடைய யஷோ கூட சரோஜா மாதிரி செய்து காட்டிட்டாரு. ஆமா, இப்போ வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ஹக்கீம் அண்ட் டீம் வந்திருக்காங்க. ஹக்கீம் வந்து இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஹக்கீம் அண்ட் அவரோட சேர்ந்து பானு அண்ட் ரினோஸ் அண்ட் அவரோட சேர்ந்து மோகனச்சந்திரன், இவங்க 4 பேரும் வந்து சூப்பராக கலக்க போறாங்க. Yeah, hello? Oh, yeah, costly. Oh, sure, 10 crores. 10 crores, definitely. Hello, yeah. No. Definitely, 10 Yes, crores. no, why? 10? Yeah, today? No? Yes. Yeah. No, darling. Yeah. Tomorrow. Come, darling, come, yes. Yeah, no. Yeah, tomorrow. Yes. Sorry.
பெரிய பாரம் போச்சுப்பா. என்ன மாமா எங்க போய்க்கினே போற நேரம் போ. பெரிய கிளியரா இருக்கு. புள்ள எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்டுக்கு போலாம் வா மாமா. என்ன மாமா? சாரி? நான் சாரி. சாரி பூரி கக்குஸ்கா. ஓகே, நம்ம ஹாக்கிமேன் டீம்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பிரதர் சொல்லுங்க, நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி பானு தான் ட்ரை பண்ணீங்களா? நீங்க ஏன் விழுந்துருக்கலாம் நீங்க? இல்ல பஸ்ல இருந்து கீழே விழுந்துருப்பீங்களேன்னு சொன்னாங்க. ஆமா பாஸ், அவங்க தள்ளினது அப்படித்தான். தள்ளுமே தள்ளி இருக்கீங்க. ஹலோ, உடுப்போட சேர்த்து 3 கிலோ இருக்குன்னு நான் கலாய்க்கிறீங்க. நம்ம ஏரியா பொண்ணு அச்சுனா ஓ ஏரியா பொண்ணா? ஓ ஏரியா பொண்ணா? அதான் இவ்வளவு கேவலமா இருக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, கலைசா சொல்லுங்க. இந்த வல்லவனுக்கு திரும்பும் ஆயுதம்னு சொல்கிற மாதிரி நம்ம லவ் கேக் பானு இருக்குல்ல, லவ் கேக் பானு அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ண அந்த பாவங்கள், கீழே குடிஞ்சது, பார்த்தது, சிரிக்கிற போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. பானுவை பார்த்தோன்னே இல்லை லவ் மூடு ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அந்தளவுக்கு அழகாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த பாவம் எப்படி இருக்குது தெரியுமா? அந்த லவ் கேக் பானுன்னு வச்சுருக்கேன். ஐஸின் கேக்கில் கூட்டினா எப்படி வலியுமோ அப்படி வலியும். அதே மாதிரி 3 பேரும் நல்லா பண்ணீங்க. அதில் இப்போ என்னென்னா வடிவேல 15 வயசில் பார்த்த மாதிரி இருந்தது சில பார்க்குற போது அப்படின்னு. அதே மாதிரி தம்பி நல்லா பண்ணாங்க. 3 பேர் ஒன்று சொல்ல நல்லாமே பண்ணீங்க. கிம் வந்து நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணக்கூடியவர். இன்றைக்கி ஒரு தன்னால் ஒரு மைமீன் பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண முடியுன்றதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார். இத்தனை பேரும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் காளைய கடன் முடிச்சு கொண்டாடி தான் அது விஷயத்தில் ஹைலைட். அதில் எம்ஜிஆர் இப்படி இருக்கிறாருன்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹக்கீம் வந்து இவ்வளோ நாள் பேசி ட்ரை பண்ணி பார்த்தான். இல்லை இது அதை விட இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுனால இது நல்லா பண்ணுறான். ஹக்கீம் டீம் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து சித்திக், தௌஃபிக் அண்ட் அவங்களோட சேர்ந்து முதல் முறையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக டிஸ்கோ ராஜா சேர்ந்துருக்கு. வட துருவம் தென் துருவம் சேர்ந்துருக்குது, வடக்கும் கிழக்கும் சேர்ந்துருக்குது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா சித்திக்கும் டிஸ்கோ ராஜாவும் சேர்ந்து எப்படி இருக்கும்? சித்திக் வந்து வளமையாக கேர்ள்ஸ் கூட எல்லாம் பேச மாட்டார். இதில் வந்து டிஸ்கோ ராஜா கேர்ள்ஸோட மட்டும்தான் பண்ணுவார். 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஹவ் வில் திஸ் பெர்ஃபார்மன்ஸ் பி? பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை, வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூப
ரூபத்தில் உன் இதயம் மயங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதையா விதி கூட உன் வடிவை நெருங்காதையா வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலரியே உனக்கு என்றும் நிகரானவன் அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் 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 துதி பாடும் சரிதகம துதி பாடும் பதனி பனி பதுதி பாடும் தகிட 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 இனி பனி பப கமக தகதனி கத மக பவனி பபக பதுதி பாடும் தஜம் 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 pani mama sa ja ja sa ja 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 sa ja ja sa ja ni sa ja 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 sa ja ni sa 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 ni ni sa pani sa 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 ni 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 pa 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 ma pa ma ma ga pa ma ga pa ma ga pa ma ga pa ma ga sa ma ni pa ma ni pa ma ni pa ma ni pa ma ga sa ma ga ni pa ma ga sa ni pa ma ga sa ni pa ni ga ja sa ni pa sa ni pa ma ga ma ga pa tu di paadu ஓகே, நம்ம சித்திக், ராஜா அப்புறம் டௌஃபிக் மூணு பேரும் சேர்ந்து ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து டௌஃபிக் பார்க்கும்போது காக்கா ஒலிப்பு வந்த மாதிரி அந்த கடத்துக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தாரு. டௌஃபிக் விக்கு கலர் அளவுக்கு ஆடி இருக்காரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். மூணு பேருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ். இவர் சிவாஜி கணேசன் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் இங்க எம்ஆர் ராதா. வாவ், சூப்பர் ஜட்ஜஸ். அதில் ஒன்று என்னென்னா, இந்த பாட்டு வந்து அப்சராஸ் குழுவில் வந்து ரகுநாதன்ற பாடகனும்
உசைன்ற ஒரு பாடகன். அவங்க ரொம்ப அந்த நிகழ்ச்சி செஞ்சாங்கன்னா அவங்க 2 பேரும் அதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அது ஒரு இசை நிகழ்ச்சியில் இங்கே அது 3 பேர் எக்ட் பண்ணுறதை பார்க்குற போது ராஜாவுடைய அந்த பாட்டுக்கு வாயசைச்சது அப்போ ராஜா தானா சிவாஜி தானான்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி எம்ஆர் ராதாவுடைய கேரக்டர் பண்ணுறதுன்னா அது ரொம்ப கஷ்டம். எல்லா நடிகரையும் பண்ணலாம், எம்ஆர் ராதா மாதிரி எக்ட் பண்ணுறேன்னா கஷ்டம். அதை சித்திக்கு பிச்சு வாங்கிட்டார். சூப்பர். ஆனால் இந்த 2 பேரை விட இந்த கடம் அடித்தவர் இருக்கார் இல்லையா, படத்தில் கூட அப்படி வாசிக்கல. படத்தில் கூட வாசிக்கல. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிட்டு. அப்படியா? 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கே இவ்வளோனாக்கா 5000 ரூபா கொடுத்தோன்னா இவ்வளோ கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? அதான் எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து நடிப்பாங்க, இவங்க இதை கொடுத்து நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பாராட்டுகள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா 3 பேரும் ரொம்ப அழகா. இதில் வந்து ஜதிகள் எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் அது அற்புதமாக வாசிச்சாங்க. டிஸ்கோ ராஜாவும் சித்திக்கும் அதுக்கு ஏற்ற வகையில் வந்து தௌபிக்கும் நல்லா கடத்தை வாசித்தார். எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அழகா பண்ணீங்க. வாழ்த்துக்கள். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ டிஸ்கோ ராஜாக்கு ஐடியா வந்துதா சித்திக் அவங்களோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி சித்திக்கு ஐடியா வந்துதா இவரோட சேரணும் அப்படின்னு? எங்களுக்கு டிஸ்கோ ராஜாவோட பாட்டை பார்த்து அவரோட செய்யணும்னு ஒரு ஆசை. இனி அவரே அந்த பாட்டை தெரிஞ்செடுத்தார், நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். ஓகே. இதுக்கு ஜட்ஜஸ் ஆதரவும் நம்மளோட தயாரிப்பாளர் ஆதரவும் தான் எங்களுக்கு உண்மையில மெருகூட்டிச்சு. அதனால அவங்களுக்கு முதல் நன்றி. நீங்க மசாஜ் பண்ணுங்க கத்துக்கிட்டீங்க. இல்ல வாசிக்கு சாரி வாசிங்க. இன்றைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் முட்டி ஏற்றிக்கினேன். அப்ப குடத்தை தான் எடுத்து வந்துலே மாத்துன. குடத்தை தலைகீழா வச்சா அது கடம். ஓகே. அக்கா வந்து இன்னைக்கு டைமிங் ஏதோ பேசியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். இந்த பர்ஃபார்மன்ஸோடையே இன்னைக்கு நாங்கள் கடையை சாத்திட்டு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் யாரு அப்படின்னு நாங்கள் பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜட்ஜஸ் அப்படியே ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். ஸோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க 2 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ சார் நீங்க சொல்லுங்க, நீங்க பார்த்த பர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஈடு கொடுத்து கொண்டு யார் நீ முதலா நான் முதலான்ற மாதிரி இதில் போட்டியாவே நினைக்காம எல்லாருமே இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுல சிறப்பாக பண்ணாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் நிறைய சொல்லலாம். இப்போ டெய்லி இந்த ஷோக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபா எனக்கு செலவாகுது. அவங்க சொல்லி இந்த பஞ்சத்தான போகுதே இல்லை. ப்ரோக்ராம் பற்றி சொல்ல சொன்னாங்களா? ப்ரோக்ராம் பற்றி சொல்லலாம். இட்ஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக் ஆசம் ஆஸ்கர் வின்னிங் ப்ரோக்ராம். நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் டைம் இருக்கும். அடுத்து தேசிய விருதுக்கெல்லாம் போக போகுது. தேசிய விருதுக்கு ஓகே, தேசி கேர்ள்ஸ் மாதிரி நேஷனல் அவார்டுக்கும் போகும். அப்படி எல்லா ப்ரோக்ராமும் எல்லாமே கன்செப்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ எதை நாம் எடுக்கிறது எதை விடுறதுங்கிறதுல பெரிய என்னென்னா பெரிய தர்ம சங்கடமான நிலைமை தான் ஒவ்வொரு தடவையும் வருது. ஆனாலும் இதில் என்னன்னா எதை சொல்கிறதுனே புரியலை. இப்போ எனக்கு அவங்கள பார்த்துட்டு இது சரியில்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்குன்னு சொன்னால் வாழ்த்துவாங்க, சரியில்லைன்னு சொன்னால் திட்டுவாங்க. இதில் திட்டையும் வாங்கிக்கிறோன்னு குட்டையும் வாங்கணும். எப்படி இருந்தாலும் ஒன்று இருக்குது, அந்த அம்பியோட நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அன்னியன் பற்றி பண்ணார். அந்த கன்செப்டும் நல்லா இருந்துச்சு. அதை வச்சுட்டு முஷர்ரஃப் எங்கே எடிட் பண்ணிடுவாரோன்ற பயத்தில் ஓடுற வரைக்கும் அந்த கன்செப்டில் அலாதியான இது இருந்துச்சு. அது முதல் கொடுக்கலாமா 2வது கொடுக்கலாமான்னு யோசிச்சா என்ன கொடுக்கலாம். எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். அப்படியா? அப்படின்னா அந்த 3 பேருக்கு பரிசிலே தேர் அவங்களும் ஃபர்ஸ்ட் தான். ஓகே, அப்போ நம்ம முதல்ல அம்பி கொடுப்போம். எல்லா இடத்துலையும் கேமரா செட்டுன்னு போட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா எதுக்குட அம்பிய நொய்ன்னு கேள்வி கேட்டுக்கிறேன். நான்சென்ஸ். இந்த வாய்ஸை பார்த்து உங்களுக்கு தெரியலையா? ஸோ பப்ளப்பட்டி மற்றும் கல்முனையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கிட்டு இருக்கிற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற அந்த சூப்பரான கிஃப்ட் ஹேம்பை இன்னைக்கு யாருக்கு போகுதுன்னா, சூப்பரான ஹைட்டாக இருக்கிற நம்ம எட்வர்டுக்கும் அதே மாதிரி குள்ளமாக செமையாக பண்ணுற நம்ம ரெஜாவுக்கும் தான். ஸோ வாழ்த்துக்கள். ரஜா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இது வின் பண்ணியிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? முதல்ல இறைவனுக்கே எல்லா புகழும். இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் ஏஆர் ரஹ்மான் அவார்ட் வின் பண்ண மாதிரி இறைவனுக்கே எல்லா புகழும். அது உண்மையிலே இறைவனுக்கு தான் எல்லா புகழும் கொடுக்குறோம். ஏஆர் ரஹ்மான்னாலும் வேற இருந்தாலும் எல்லாருக்கும் இறைவன் தான் முதல், அதுக்கப்புறம் தான் வந்தது. உண்மையிலேயே இந்த வசந்தம் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை
தெரிவிச்சுக்கணும் நம்மளோட தயாரிப்பாளர் முஷரப் சார் அவங்களுக்கும். என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் வந்துட்டு ஊரில் சும்மா ஒரே ஒரு ப்ரோக்ராம்கள் அப்படி செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் இப்படியான கலைஞர்களை நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய கலைஞர்கள் நம்ம நாட்டில் எவ்வளோ கலைஞர்கள் இருக்காங்களாங்கிறத நம்ம இந்த நாட்டுக்கு மட்டுமில்லை உலகத்துக்கே உணர்த்துறது இந்த வசந்தன் டிவி இந்த வாங்கப்படலாம் மட்டும்தான். அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன். உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. இதுக்கெல்லாம் எனக்கு உதவி செஞ்சது வந்துக்கிட்டு எனக்கு உறுதுணையாக இருந்தேன் என்னுடைய தந்தை, தாய் மற்றும் ஆசிரியர்கள், நண்பர்கள். நம்மளுடைய டீமில் இப்போ இந்த கான்செப்டில் வந்து எட்வர்ட்டை கால் பண்ணி தான் நாங்கள் கண்டக்ட் பண்ணி இங்கே தான் ரிஹர்சல் பார்த்தேன். அவர் வேறு ஊர், நாங்கள் வேறு ஊர். கால் சீட்லாம் வாங்குறோம் நீங்கள் அவரை அப்படி தான். ஆனால் ரொம்ப சூப்பராக என்னோட சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. மேலே அவருக்கு நன்றியை தெரிவிச்சு. ஓகே, 2-3 வாரமாக அவர் வந்து ப்ரோக்ராமுக்கு வரல. அதில் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் வர மிஸ்ஸிங் வாங்க போகலாம், ஐம் கிரைங் வித் த பீப்புள், அது மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ ஃபைனலி ஹீஸ் ஹியர் அண்ட் ஹி வான் திஸ். ஓகே, அந்த ஈஸ்டார் வழங்கிய ஒரு சூப்பரான கிஃப்ட்டை எங்களுடைய எட்வர்ட் அண்ட் ராஜா 2 பேரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக ராஜன் ரெஃப்கூல் வழங்கக்கூடிய 5000 ரூபீஸ்க்கான செக்கை யார் வாங்க போகிறாங்க? உங்களுக்கே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். என்ன நந்தா? எனக்கு பிரச்சனை இல்லை, அது தந்தீங்கன்னா நான் அப்படியே எடுத்து. ஆனால் அவங்க ஏமாந்துருவாங்க. ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அசத்தல் கலக்கல் எல்லாமே இருந்தது. வந்து கடைசியாக நடந்த ப்ரோக்ராம் அந்த பாட்டு மாமா மாப்பிள்ளை. காபட்டூர்ல இருக்கிற ராஜன் ரெஃப்கூல் வழங்குற இந்த 5000 ரூபீஸ்க்கான செக் இன்னைக்கு யாருக்கு போகுதுன்னா நம்ம சித்திக் அண்ட் டீமுக்கு தான். ஸோ வாழ்த்துக்கள் சித்திக், ராஜா அண்ட் ஷாஃபிக். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முதலில் படைத்தவனுக்கு போல் அனைத்தும் ராஜா சொன்ன மாதிரி கொப்பி இல்லை. ஆனால் நான் என்னடா சார், நாங்கள் இவ்வளோ காலம் இருந்த எங்களை யாருக்கும் பெருசாக தெரியாது. இன்றைக்கு எங்களை தயாரிப்பாளர் முஷரப் சார் தயவால் இந்த வசந்தம் என்ற வலையமைப்பால் இப்போ உலகம் பூரா எங்களை வாங்க பழகலாம் என்று கூப்பிட்றாங்க. டைம் இல்லாத அதுக்காக அவங்க நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சூப்பர் சூப்பர். சித்திக் ப்ரோ, how if I do the month? பொதுவாக நான் எல்லோருக்கும் நன்றி சொல்லுவேன். எனக்கு இப்படி இப்போ பேச்சு வார இல்லை. ஓகே, இப்போ வந்து மருதமுனையில் இருக்கிற கேர்ள்ஸ் 6லேருந்து 60 வரைக்கும் நம்ம சித்திக்கோட ஃபேனா. ஸோ சித்திக், நீங்கள் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கீங்களே, அதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? இதுக்கு பின்னால் முதலாவது இறைவன் தான். மற்றது எனக்கு என்னை இங்கே கொண்டு வந்தது முஷரப் சார் அவங்க. மற்றது வசந்தன் டிவியால் நான் இவ்வளோக்கு வந்திருக்கேன். மற்றது இனி எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான் வரும். ஓகே, நாங்கள் கம்மியாக தான் பேசுவோம். ஸோ வாவ், சூப்பர். சரி, ஓகே, இன்றைய தினம் கூட ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அடுத்த வாரமும் இதே போல் இன்னொரு வித்தியாசமான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தனுஷா அண்ட் ஏஆர் யசோதன். मम्मी है नहीं घर पे, पिछले कमरे में घुस के कुछ तो करेंगे छुप के, मिल जरा।